எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகம் 16 3ஆம் பாடம் தனித்திறன் பயிற்சி. சரியா? சரி பாருங்கள், இதுக்கு முந்தின காணொலியில் நாகம் 16 3ஆம் பாடம் நின்ற நிலை பயிற்சி பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு பாடத்துக்குள்ளே போகலாம். நிற்கிறோம். ஒரு 10 ஸ்டெப்பு கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? இப்போ இதை ஒரு வாட்டி வேகமாக பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி நம்ம தனித்திறனாக பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு பகல் போட்டு முன் சுற்றி கீழ் வச்சு மேல் வச்சு விசிறப்ப கம்பை உருவி குத்திட்டு திரும்பிட்டு காலுக்கு வச்சு எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ பாடத்துக்குள்ளே போகிறோம். இப்போ இதை தனித்திறனாக செய்கிறது. நாகம் 16 3ஆவது பாடம். ஒரு பகுல் ஒரு வாட்டி செஞ்சிடறேன் பாருங்க. நிற்கிறோம். இந்த பாடத்தை நம்ம இப்படிதான் செய்யணும். சரி, இப்போ பாருங்க, ஸ்டெப் எடுத்து பார்ப்போம். இடது கால் போட்டு நம்ம ஒண்டி நேல் நம்ம நிற்கிறோம். சரியா? நிற்கிறோம். காலை எடுத்து வைக்கிறப்போ ஒரு பகுல் போடணும். 1 2 முன் சொருகள். காலை பின்னாடி வச்சா பின் சொருகள், முன்னாடி வச்சா முன் சொருகள். சரியா? முன் சொருகள் போட்டு தலையில் ஒரு அடி. சரியா? நிற்கிறோம். 1 2 3. இப்போ ஒரு கீழ் வீச்சு 4. மேல் வீச்சு வீசி கம்பை உருவிடணும். புரிஞ்சா? கீழ் வீச்சு மேல் வீச்சு வீசி கம்பை உருவணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ இதில் இருந்து ஒரு வாட்டி மொத்தமாக பார்த்துக்கோம். நிற்கிறோம். 1 2 3 4 5. ஏறி ஒரு குத்து 6. குத்திட்டு கம்பை மடித்து மண்டையில் போகணும். குத்துறோமா? இப்போ காலை பாருங்கள், சொருகால் வைக்கணும். எடுத்து புரிஞ்சா? ஏறி குத்தணும், இறங்கி மண்டையில் அடிக்கணும். அடிச்சு அப்படியே கம்பை கேட்ச் பண்ணிக்கணும். அப்படியே திரும்பி ஒரு ஸ்டெப்பு இறங்கி அப்படி பார்க்கணும். இந்த நிலையில் நிற்கணும். நம்ம பின்னாடி காலை மடக்கி நிலையில நிற்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, காலை எடுத்து வைக்கிறப்ப ஒரு வீச்சு போட்டு பாடத்தை. சரி பாருங்க, நிற்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. காலை முறுக்கி குத்தணும். 10. அவ்வளோதான், முடிஞ்சு பார்க்கணும். நேராக வந்துட்டு பாடத்தை முடிக்கணும். மாடி பாருங்க, எதாக செஞ்சுட்டு ஒரு வாட்டி வேகமாக செஞ்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நிற்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. காலை முடிச்சு 10. பாடத்தை முடிச்சோன்னு மரியாதை இல்லை வந்து. சரியா? சரி, ஒரு வாட்டி வேகமாக பண்ணிட்டு பாடத்தை முடியும். பாருங்க, நிற்கும். சரி, இது நாகம் 16 3ஆவது பாடம் தனித்திறனாக செய்யக்கூடிய முறை. நின்ற நிலை பயிற்சியும் கொடுத்துருக்கேன். தனித்திறனாக செய்யக்கூடிய